ஹலோ வேஸ் அனைவருக்கும் சொர்க்கத்துல வந்து நிலம் வாங்கி போறதுக்கு ஒரு சதுர அடிக்கு 8000 ரூபாயா விற்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது பயங்கர ஒரு பரபரப்பா மாறி நிறைய பேர் அந்த இடத்துல நிலம் வாங்கி குவிச்சிருக்காங்களா. கடவுளோட பெயரால வந்து பணம் சம்பாதிப்பதும் மோசடி செய்யறதும் பல நூற்றாண்டுகளாவே தொடர்ந்துட்டே வந்து வருது. இது வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா காலங்காலமா இப்படி ஒரு மோசடி வேலையை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு வித்தியாசமான செயலாளர் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒருபடி மேல போயிட்டு இப்போ வந்து சொர்க்கத்திலேயே வந்து இடம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வாங்குறதுக்கு போட்டி போட்டு வாங்குறாங்க. மெக்சிகோவில் ஒரு தேவாலயம் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்குது. இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே உலகம் முழுவதும் பயங்கர ஒரு பரபரப்பா மாறிச்சு. அதுதான் மெக்சிகோல இருக்கிற சர்ச் ஆஃப் த எண்ட். இந்த சர்ச் தான் இந்த தேவாலயத்துல 2017 கடவுளுக்குள்ளான சந்திப்பின் போது அதன் போதகர் வந்து தெய்வீக அங்கீகாரத்தை பெற்றதாகவும் அதுக்கு பிறகுதான் தெய்வத்தோட நேரடி தொடர்பு அவருக்கு ஏற்பட்டதாகவும் அதன்படி சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இடம் ரெடியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அங்க போறதுக்கு முன்னாடி இங்க வந்து இடம் முன்பதிவு வந்து செய்யணும். முன்பதிவு செய்யறதுக்கு வந்து ஒரு சதுர அடிக்கு 8000 ரூபாய் அப்படின்னு அவர் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு. இதன் பிறகுதான் சூடு பிடிச்சது இந்த விவகாரம். அதாவது ஒரு சதுர அடி $100, அதாவது இந்திய மதிப்புல 8000 ரூபாய். முக்கியமா பாத்தீங்கன்னா கடலோட அருகில் உள்ள இடங்களையும் அது முக்கியமான இந்த இடங்களையும் முன்பதிவு செய்ய முடியும். இதுக்கு வந்து $200 அப்படின்னு வச்சிருக்காங்க. மேகங்களுக்கு இடையே இந்த சொர்க்கம் வந்து பரவலா வந்து இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் தான் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா இதுல வந்து பேபால், கூகுள் பே அப்படின்னு நம்ம ஆன்லைன் மூலமாவே இது வந்து பணம் கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ பேக்கேஜா வந்து வரும். அதாவது ஒரு ஃபேமிலி பேக்கேஜே வந்து இருக்குது. ஃபேமிலியோட பண்றதுக்கு வந்து ஆஃபரும் தராங்க. சொர்க்கத்துக்கு இந்த குடும்பத்தோட போகணும் அப்படின்னா தங்கத்தாலான மிகப்பெரிய ஒரு அரண்மனை, ஒரு ஆடம்பரமான மாளிகை வந்து காணப்படுது. இதுக்கு பிரேத்தமா வந்து $26,000 அப்படின்னு வச்சிருக்காங்க. முதல்ல காமெடி எடுத்துக்கிட்டாலும் ஆனா அதுக்கு பிறகுதான் விவகாரம் சூடு பிடிச்சது. உண்மையிலேயே மக்கள் இந்த இடத்துல வந்து இடம் வாங்கி போட ஆரம்பிச்சாங்க. சொர்க்கத்துல வந்து இடம் போறது அவ்வளவு சாதாரண கிடையாது. ஆனா நம்ம வந்து வாங்கி போட்டே ஆகணும்னு அமெரிக்காவிலும் மெக்சிகோவிலும் போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களா. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு போதகர் இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து கடவுள் விற்க சொன்னாரு, விற்க கடவுள் எனக்கு அறிவுறுத்தினாரு அப்படின்னு சொல்லி கிரிப்டோ கரன்சி சொல்லி ஒரு நாணயத்தை தயார் பண்ணி அவரே வந்து விற்பனை பண்ணிருக்காரு. இந்த விற்பனை போலியானது அப்படின்னு கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அது நிரூபணமானது. 2022 இருந்து 2023 வரை இந்த கிரிப்டோ கரன்சி பின்னாடி வந்து எந்த ஒரு விவரமும் இல்லனாலும் ஆனா இவங்க வந்து கிரிப்டோ கரன்சி சொல்லி விற்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல வாங்கி குவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வாங்கி குவிச்சது 300க்கும் மேற்பட்ட மக்களிடம் வந்து வாங்கி குவிச்சது $3.2 மில்லியன் இவங்க வந்து வசூலிச்சிருக்காங்க. ஆடம்பரமா வாழ்க்கையை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆடம்பரமா வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. இது அமெரிக்காவில் பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தி தான் மிகப்பெரிய அளவுல இது பேசுபொருளாச்சு.